நைட் டைம்ல பேசும்போதா எனக்கு மோஸ்டா ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. எனக்கு வந்து ஒரு 3 பேர் தான் என் ஃப்ரெண்ட்ஸு. சௌமி வந்து என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அப்புறம் என் காலேஜ் மேட்ஸ் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க, மது யுவின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லாம் என் லைஃப்ல கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாய்ஸும் இருக்காங்க, பட் நான் யார்ட்டையுமே மோஸ்டா பாய்ஸ் கிட்ட பேசுறது இல்லை. இப்போ பேசுறது இல்லை, அவங்க முன்னாடி நிறைய பேசிட்டு அதெல்லாம் இருக்காங்க, சொல்றதுக்கு நான் விரும்பல. ஆனா இருக்காங்களா? இருக்காங்க. நானும் என் 2 தங்கச்சி, எங்களுக்காக தான் எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பாக்காக நாங்க இருக்கோம். எதுக்கும் ஆசைப்பட மாட்டாரு. நாங்களே எதனா சர்ப்ரைஸ் பண்ணாலுமே அது வேணாம், காசு வேஸ்ட், எதுக்கு அது வேண்டாம். சின்னதா எதனா எங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு, பட் அவருக்காக ஒரு சந்தோஷம்ட்டு எதுவுமே அவர் வாங்கிக்க மாட்டாரு. வேணாமே சொன்னாலும் உங்களுடைய சந்தோஷத்துக்காக அவருக்கு இது பிடிக்கும், உங்களுடைய சந்தோஷத்துக்காக இதை நான் ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்கணும். நான் அது என்னால் வாங்க முடியுமான்னு தெரியல, பட் நான் அதை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. மக்களோட வணக்கம். இன்னைக்கு இன்ஸ்டாலே வந்து பயங்கர பிரபலம் இவங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌமியானாலே அவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்களே சிரிக்கிறாங்க. ஸோ சௌமியாட்ட சில கேள்விகள் மக்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சில கேள்விகள் உங்கள் சார்பாக அவங்கள்ட்ட கேட்க போகிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப லாங் டைம் அதுக்கப்புறம் மீட்டப் போகிறோம், நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே மெரினாவிலேருந்து ஆரம்பித்து ஸோ இன்னை வரைக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குது. ஸோ அதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த பாண்டிங், நட்பு தான். ஸோ அதாண்டி இன்னைக்கு நம்ம உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் எனக்கு கேட்கணும். 10 கொஸ்டின். ஸோ அந்த 10 கொஸ்டின் நீங்கள் க்யூட்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாரும் பாஸ் ஆக சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து அப்பா அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லா பெண்களுக்கும் அப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அப்பாவை சொல்லுவீங்களா இல்லை சினிமா நடிகர்கள் யாராவது சொல்லுவீங்களா? எனக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ, எங்கள் அப்பா தான் வேர்ல்டு, எல்லாமே எங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா தான். எந்த அளவுக்கு பிடிக்கும்? அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, எனக்கு எங்கள் அப்பா தான் பிடிக்கும். உங்கள் அப்பா தான். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே நிறைய பேர். ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக பேசுவீங்க, உங்கள் பர்சனல் விஷயத்தெலாம் ஷேர் பண்ணுவீங்க, நைட் டைமில் கூட பேசுவீங்க. ஸோ இந்த நைட் டைமில் பேசும்போது மோஸ்ட்டாக என்ன கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள போகும்? நைட் டைமில் பேசும்போதா எங்களுக்குள்ள நாங்கள் ஜாலியாக பேசிப்போம் நார்மலாக, டே பை டே. இல்லை இது அதாவது இந்த பாலிடிக்ஸ் ரீதியாக பேசுவீங்களா இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளை பற்றி எதாவது பேசுவீங்களா இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளை பற்றி பேசி எங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படிலாம் அது இல்லை. எங்களுக்குள்ள டே பை டே லைஃப் நடக்குதுல்ல, ஸோ அதை பற்றி நாங்கள் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்போம். மற்றபடி எனக்கு மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. யாருமே இல்லையா? எனக்கு வந்து ஒரு 3 பேர் தான் என் ஃப்ரெண்ட்ஸு. சௌமி வந்து என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அப்புறம் என் காலேஜ் மேட்ஸ் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க, மது யுவின்ட்டு. இவங்க 3 பேர் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மட்டும் தான் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க லைஃப் லாங். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாய்ஸும் இருக்காங்க, பட் இப்போ நான் மோஸ்ட்டாக யார்கிட்டையும் டச்சில் இல்லை. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம்னு தெரியல. எனக்கு இப்போ யார்ட்டையும் பேச பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கு அது என்னன்னு தெரியல. பட் நான் யார்ட்டையுமே மோஸ்ட்டாக பாய்ஸ் கிட்ட பேசுறது இல்லை. இப்போ பேசுறது இல்லை, அவங்க முன்னாடி நிறைய பேசிட்டு அப்படியெல்லாம் இல்ல, அனுபவம் சில விஷயங்கள் நமக்கு வேண்டாம், ஏன் அதுக்கு நம்ம தள்ளி இருக்கிறதே நல்லது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒரு ஏஜ் வரைக்கும் தானே அதெல்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அந்த 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கல்ல, அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு எமோஷனலா டவுன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட சொல்லணும்னு நினைப்பீங்க? யுவி. ஓகே, ஏன் அப்படி? அவ வந்து என்னுடைய ப்ராப்ளம் வந்து நான் இப்போ ஒரு ப்ராப்ளம் அவகிட்ட சொல்றேன்னா அது வந்து என்னுடைய ப்ராப்ளமா அவ பார்க்க மாட்டா, அவளுடைய ப்ராப்ளமா பார்த்து எனக்கு வந்து அதை இது பண்ணுவா. சூப்பர். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த அளவுக்கு அவளை பிடிக்கும். அவளுமே எனக்கு ஏத்த மாதிரி இருந்துப்பா. எனக்கு ஒரு சின்னதா நான் அதெல்லாம் அழுதுட்டேன்னா அவளும் அந்த இடத்துல கண் கலங்குவா. அதை நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் என் லைஃப்ல கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லேயே இவங்களை இனிமேல் நம்ம லைஃப்லேயே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் இருக்காங்க, சொல்றதுக்கு நான் விரும்பல. ஆனால் இருக்காங்களா? இருக்காங்க. அது ஏதாவது அந்த இன்சிடென்ட்டை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? யாருன்னு குறிப்பிட வேணாம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். எனக்கு வந்து எப்படின்னா எதுவானாலும் நம்ம முன்னாடியே பேசிட்டு போயிடணும். இந்த பின்னாடி பேசுறது, இந்த பின்னாடி பேசி காசிப் பண்றது எனக்கு பிடிக்காது. அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க கண்டிப்பா லைஃப்ல இருக்காங்க, பட் வேணாம் அதோட நம்ம ரிவீல் பண்ண வேணாம். சரி, ஓகே. நான் வேலைக்கு ஏதோ சின்னதாய் நம்ம இப்படி வந்துட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்க அப்பாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. எங்க அப்பா இன்ன வரைக்கும் எங்களுக்காக தான் கஷ்டப்படுறாரு. நானும் என் 2 தங்கச்சி, எங்களுக்காக தான் எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பாக்காக நாங்க இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அவருடைய டேஸ்ட்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? அவருக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்கும்? சர்ப்ரைஸ் அவருக்கு பிடிக்கும், பட் எதுக்கும் ஆசைப்பட மாட்டாரு. நாங்களே எதனா சர்ப்ரைஸ் பண்ணாலுமே அது வேணாம், காசு வேஸ்ட், எதுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நான் இதெல்லாம் எதுக்கும் மோஸ்டா ஆசைப்பட மாட்டாரு. ஐ மீன் எதனா ஒரு சின்னதா எதனா எங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு, பட் அவருக்காக ஒரு சந்தோஷம்ட்டு எதுவுமே அவர் வாங்கிக்க மாட்டாரு. ஆமா, எங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. நாங்க எது கேட்டோம் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. நாங்க கேட்ட அடுத்த செகண்ட் எங்க வீட்டுல இருக்கோம். எல்லாமே எங்க 3 பேருமே செல்லமா வளர்த்துருக்காரு. உங்க அப்பாவுக்கு நீங்க ஸ்பெஷலா ஒரு gift அவருக்கு பண்ணணும், ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. என்னது? எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்கணும். நான் அது என்னால வாங்க முடியுமான்னு தெரியல, பட் நான் அதை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு லேண்ட் வாங்கி ஒரு நாங்கள் ஆல்ரெடி சொந்த ஓன் ஹவுஸில் தான் இருக்கோம், பட் இருந்தாலுமே வாங்கணும், கார்லாம் லக்ஸரியா இருக்கணும்ட்டு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஆசை. நான் வந்து ஆமாம் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா எங்களை வளர்த்தாரு, பட் நாங்கள் எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட விடக்கூடாது, ஒரு லக்ஸரியோட இடத்துல வச்சுக்கணும். கண்டிப்பாக வச்சுப்பேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவேன். அப்பா வாங்க போறீங்களா? ட்ரை பண்ணலாம். இல்லை தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க ஏதோ நம்ம கிட்ட எதுவும் இல்லல்ல, எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா வாங்குவீங்க. கண்டிப்பா வாங்குவீங்க. வாங்கணும் முதல் இன்டர்வியூ நமக்கு தான். ஓகே ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர்ட்ட நம்ம பேசுவோம், ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவோம். ஸோ அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட். பட் சிலருக்கு உங்க மேல ஒரு 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 க்ரஷ் வரும்ல, ஒரு லவ் வரும். ஆனா உங்களுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டா தான் பாப்பீங்க. ஆனா சில பேர் உங்க மேல ஒரு லவ் இருக்கும், அதான் உங்கள்ட்ட காட்டிக்க மாட்டாங்க. அதை எப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னா இந்த சினிமா டயலாக்லாம் பேசி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்சிடென்ட் நடந்திருக்கா? பாய்ஸா? பாய்ஸ் தானே. கேர்ள்ஸ் ஆட்ரு உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? இல்லை, நான் மோஸ்டா யார்கிட்டயும் அட்டாச் ஆக மாட்டேன். ஸோ அதனால நான் மோஸ்டா பாய்ஸ் கிட்ட வச்சு பேச மாட்டேன். நார்மலாகவே தெரிஞ்ச பசங்க கிட்ட மட்டும் தான் பேசுனே தவிர அன்வான்டா யார்கிட்டயும் வெளி பசங்க கிட்ட மோஸ்டா பேச மாட்டேன். ஸோ அதனால எனக்கு தெரியும். ஓகே சரி. ஓகே, அது மாதிரிலாம் எதுவும் இன்சிடென்ட்லாம் ஆனதெல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிமிட், அவ்வளோதான். ஓகே சூப்பர். சரி, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. எனக்கு நான் மோஸ்ட்டாக யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். லாஸ்ட் டைம் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன், நோட்டாக்கு தான் போய் போட்டேன். பிகாஸ் எலெக்ஷன்ஸில் சொல்கிறது ஒன்று, ஒன்று. ஸோ அதனால எதுக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இல்லை இந்த லீடர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க யாரும் இல்லை. யாருமே இல்லையா? யாருமே இல்லை. யாரும் இல்லை. விஜய் ரசிகர் தானே நீங்க? இல்ல இல்ல, எனக்கு யாருமே பிடிக்காது. யாருமே பிடிக்காது. எனக்கு என்னதான் பிடிக்கும். உங்களுக்கு ஒண்ணும் பிடிக்கும், எங்க அப்பா பிடிக்கும். வேற யாரையும் பிடிக்காது. யாரும் பிடிக்காது. பொண்ணுங்கள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் பக்கம் நிறைய. அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. நீங்க நார்மலா பிடிக்கும்னா தனுஷ் பிடிக்கும், பட் அவங்க தான் எல்லாமே அப்படின்ட்டு ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. சரி, தனுஷ் எலெக்ஷன் வந்தா ஓட்டு போடுவீங்களா? போடுவேன், கண்டிப்பா போடுவேன். தனுஷுக்கு போட்டுருவீங்க. இந்த கொள்கை அதெல்லாம் பாக்குறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அதான் ஓட்டு. இப்போ வந்து இப்போதைக்கு போறதுக்கு யார் மேலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. போட்டா நோட்டாக்கு தான் போடுவேன். அது மட்டும் 100% ஷூர். நோட்டாக்கு தான் போடுவீங்க. அந்த ஓட்டு போச்சு. சரி விடுங்க. ஓகே, பாலிடிக்ஸ் வேணாம் நம்மளுக்கு. ஓகே, அது ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், உங்க அப்பாவோட அட்வைஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கான ஒரு சில விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இதை பண்ணாதம்மா அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்கல்ல? ஓகே இது கரெக்ட் தானே அதை யோசிச்ச ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு லவ்னா வந்து எப்படி யாரை பண்ணுறது என்ன எதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு, பட் அது எனக்கு தெரியல. ஒரு வாட்டி அந்த லவ்வில் விழுந்து அடிபட்டு எழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, அப்போ அவர் சொல்லியிருந்ததை கேட்டிருந்தா இப்போ நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்கோமேன்னு யோசிச்சேன். அப்போ அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னது கரெக்ட், சொல்லியிருந்ததை கேட்டிருந்தா இந்த அளவுக்கு இப்படி இருந்திருக்க மாட்டோமே அப்படின்னு. அப்போ நல்லா தான் இருக்கேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் லைஃப்ல கொஞ்சம் அடிபட்டுருக்கீங்க. தாண்டி நான் வந்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான் லைஃப்ல. அப்பா சொன்னது அப்ப கேட்டிருந்தா கொஞ்சம் அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் வந்திருக்கலாம். அப்போ வந்து அந்த ஸ்டேஜ்ல அப்பாவை பிடிக்காம போச்சு. பிகாஸ் அப்பா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா சொல்றாங்க, அங்க போகாத இங்க போகாத, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போடுவாங்க. சோ அதனால அவங்க மேல இரிட்டேட் தான் ஆகும். பட் இப்பதான் தெரியுது அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லிருக்காங்க. ஒரு டைமிங் மேல புரியுது இல்ல? ஆமா கண்டிப்பா நல்லதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது வந்து அந்த மாதிரி தெரியும், பட் நம்ம ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அது தப்பு இது கரெக்ட்
அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல அந்த சூழல்ல சில பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு வந்து அதுதான், இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதெல்லாம் இவங்க தான் வேணும், இவங்கள தான் அப்படின்னு தோணும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களே அதை ரியலைஸ் பண்ணுவாங்க, இது தப்பு, நம்ம வந்து இப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்ட்டு. சோ அப்ப இப்பவே வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ, என்ன பொறுத்த வரைக்கும் லவ்வே பண்ணக்கூடாது. லவ்வே வேணாம். பிரேக்கப் நடந்திருக்குல்ல உங்களுக்கு? இருக்கு. எப்படி அதை பத்தி சின்னதா? ஏன்னா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எப்படி சௌமியா? எனக்கு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது பிரேக்கப் ஆச்சு. அதோட முடிஞ்சிருச்சு. அவங்க பத்தி பேசக்கூடாதுல நம்ம, அவங்க பாட்டுக்கு 7 இயர்ஸ் இருக்காங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் வேணாம். அவங்க பாட்டு அவங்க வேலை பார்க்கறாங்க, நம்ம வேலை பார்ப்போம். இப்போ இந்த லவ்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அவங்க பண்ண தப்ப வந்து மீடியால வந்து சொல்றாங்கல்ல, ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு இது அது வந்து ரொம்ப தப்புங்க. தப்பு அத பத்தி சொல்லக்கூடாது. பிகாஸ் அவங்களுமே அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களே, 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டு தானே லவ் பண்ணாங்க. இப்போ அது வந்து ஒரு சண்டன்ட் வரும்போது மாத்தி தப்பா சொல்றாங்க, அது தப்பு. அது சோசியல் மீடியால வந்து பேசுறது ரொம்ப தப்பு. எதுக்கு நம்ம கதையா ஊருக்கு எதுக்கு? அவங்க வந்து முன்னாடி நல்லா பாப்பாங்க, பின்னாடி வந்து அவங்கள பத்தி எதுனா பேசுவாங்க, எதுக்கு? அதனால வேணாம். சூப்பர். இந்த क्वेश्चனுக்கு நான் எதிர்பார்க்கல பதில். ஏன்னா சில பேர் பண்றாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன் இப்படி பண்றாங்க நானும் யோசிச்சேன். சேம் அதே மாதிரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. ஸோ அது வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ நீங்க வீடியோஸ் பண்றீங்க, வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் அந்த லைக் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நல்லா போகுது இல்லை, ஸோ இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படி. இந்த நோக்கம் எதை நோக்கி போகுது? சினிமாவை நோக்கி போற ஆசைகள் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எனக்கு மோஸ்டா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. சினிமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேபி வந்து அதுவா வாண்டடா வந்தா போலாம். நானா இது உங்களுக்கு கிடைச்சதுனா போலாம். நீங்களா போய் ட்ரை பண்ணது இல்ல இது வரைக்கும். பண்ணனும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது இல்ல இது வரைக்கும். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எதுக்கு ரீல்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்னா, ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் பெருசால எதுவும் இல்ல. ஒரு பொழுதுபோக்கா மட்டும் பாக்குறீங்க. ஏன் ரொம்ப சீரியஸா போய்? இப்போ ஒருவேளை ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து மெயின் லீட் ஹீரோயினா அதை சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல எனக்கு ஒரு நல்ல ரோல் இருந்தா போதும்? வாட்டவர் நல்ல ரோல் இருந்தா போதும். வாட்டவர் எதுவா இருந்தாலும் ஓகே, ஒரு நல்ல ரோல், நல்ல கேரக்டர் அப்படி பண்ணா ஓகே. ஹீரோயினா தான் ஆகணும் அப்படி சில பேர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படி இல்ல, நல்ல கேரக்டர் கிடைச்சா பாக்குற டைரக்டர்ஸ் இந்த மாதிரி நல்ல கேரக்டர் இருந்தா அவங்க கொடுங்க. அவங்க ஹீரோயினா தான் ஆகணும்னு அவங்க நினைக்கல, ஒரு நல்ல கேரக்டர். சூப்பர். இந்த கொஸ்டினுக்கான பதிலையும் நாங்க எதிர்பார்க்கல. ரொம்ப எல்லாருமே வந்து நான் ஹீரோயின் தான் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இல்ல, எடுத்தோனே மேல வர முடியாது. படிப்படியா போலாம். சூப்பர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ உங்க லைஃப்ல நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. பாஸ்ட்ல லவ்ல பயங்கர கஷ்டங்கள், லவ்வும் சரி லைஃபும் சரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணா. அப்பாவும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வளர்த்துருக்காரு. ஸோ இந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி உங்கள் லைஃப் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. திரும்பி பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இவ்வளோ பாதைகளை கடந்து தான் நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அதை ஒரு மூவியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன டைட்டில் எடுப்பீங்க? உங்கள் லைஃப்பில் ஒரு மூவியாக எடுத்தீங்க. மூவியா எடுத்தா அது வேற லெவல்ல எங்கேயோ போகும். ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். அது டைட்டில் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிங்க. என்ன டைட்டில்? என் படத்துக்கு இந்த டைட்டில் வச்சா சூப்பரா இருக்கும் என் கதைக்கு. தெரியலங்க. அப்பெல்லாம் தெரியலையா? இல்லை, இதுக்கு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. சரி, சௌமியா லைஃப்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாதி தான் சொன்னீங்க. பாதி கூட சொல்லலை, உங்க பாஸ்ட்லாம் சொல்ல. அந்த ஒரு டைட்டில் மூலியமாவது இந்த அளவுக்கு நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைன் டைட்டில் ஏதாவது இருக்கா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க லைஃப்ல நடந்துச்சுல, அதை நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கும்ல. அவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், என்னடா பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டிப்ரெஷன் வந்து அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். மோஸ்டா இப்போ இருக்கிற பசங்களாம் எதுக்கு டிப்ரெஷன் ஆவாங்க? லவ்க்காக மட்டும் தான் டிப்ரெஷன் ஆவாங்க, வேற எதுக்கும் ஆக மாட்டாங்க. அது மட்டும் தான் லைஃப்ன்ட்டு இல்லை. இன்னும் லைஃப் வந்து எவ்வளவோ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, இன்னமும் எவ்வளோ இருக்கு. நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு பவுண்டரிஸ் ஃபார்ம் பண்ணிக்கிட்டா அதெல்லாம் எல்லாமே சில் ஆயிடும். சூப்பர். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின். நான் ரொம்ப நாள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின் தான். நான் எங்களோட வீடியோஸில் நிறைய பேர் வந்து நாங்கள் என்ன கண்டென்ட் போடுறோமோ அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக தான் வந்து அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால்
எங்களுடைய வீடியோஸ்ல நான் ஒரு சின்ன போட்டோ போட்டாலும் சரி, ஒரு ஏதோ என்ன கண்டென்ட் வட்டவர் என்ன கண்டென்ட் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கமெண்ட் அண்ணா மெரினா காதல் போடுங்க, அண்ணா மெரினா காதல் போடுங்க அது வந்து அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் அந்த அளவுக்கு அந்த வீடியோஸ்ல லைக் உங்களை அந்த அளவுக்கு ரொம்ப உற்று வந்து கவனிச்சிருக்கான். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அந்த பையனுக்கு? என்னுடைய கியூட் எக்ஸ்பிரஷனுக்காக மேபி அவன் என்னுடைய ஃபேன்ஸாக இருக்கானு தெரியல. பட் என் ஃபேன்ஸ்க்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கேன்னா அது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. பிகாஸ் தேங்க்யூ. அப்புறமேட்டுக்கு வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தேன் என் அஸ்வின் இருக்கான், அவன் வந்து சப்போர்ட் பண்ணான். அவங்க கேமராமேன் அந்த பையன். அவனால தான். ஆமாம், அவன் எனக்கு ஒரு 4 இயர்ஸாக தெரியும். ஸோ அவனால் எனக்கு நான் வந்து இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்திருக்குன்னா அவனால். தென் என்னுடைய ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அவனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த பையன்? அவனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே தம்பி, இந்த மெரினா காதல் மாதிரி ஏதாவது வருமா? அவனுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏதாவது கேட்குறேன், வருமா? இல்லை, அதை விட கொஞ்சம் நல்லா அப்டேட்டாக வரும். நல்லா அப்டேட்டாக வரும். ஸோ இந்த மெரினா காதல் போடுங்கண்ணா சொல்லிட்டு அந்த தம்பிக்கு அவங்க சௌமியாவே பதில் சொல்லிட்டாங்க. இனிமே மெரினா காதல்னு போடக்கூடாது கமெண்ட்ல, அவங்க அதை விட ஒரு பெரிய அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே சௌமியா, எங்களோட கேள்விகளுக்கு நிறைய ரொம்ப க்யூட்டான பதில், அப்பா ரிலேட்டடாக போகும்போது ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சினிமா ஆசை இல்லைன்ட்டீங்க. ஓகே, இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் 6 லட்சம் பேர். நீங்கள் எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு? இதுக்கப்புறம் வீடியோ மோஸ்ட்டாக போட மாட்டேன். போட மாட்டீங்களா? என்ன சொல்கிறீங்க? ஏன்? கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் வீடியோஸ் மோஸ்ட்டாக அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அப்போ 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் உங்களை பார்த்துட்டு இருக்காங்களே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை மோஸ்ட்டாக. என்னாலுமே தனியாக வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போதான் நீங்கள் சோஷியல் மீடியா லைஃப்பை விட பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. ஷோர், கண்டிப்பாக. அது மட்டுமே வாழ்க்கை நினச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. ஓகே, ஸோ அது ரொம்ப நல்லது தான். ஸோ பர்சனல் லைஃப் ப்ரியாரிட்டி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இது மூலியமாக தெரிஞ்சுங்க, சோசியல் மீடியாங்கிறது அது அது அப்பப்போ வரும், அப்புறம் போவோம். அது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் உங்கள் லைஃப் ரொம்ப முக்கியம். ஒரு டைம் மேலே திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது, எதுவுமே கெயின் பண்ணிக்க மாட்டீங்க. ஆமா, அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாது. சோசியல் மீடியா உங்களுக்கு கை கொடுக்காது. சோ ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ உங்க படிப்புல கொஞ்சம் கவனத்தை செலுத்தி என்ன பண்ணலாம், அடுத்த லைஃப்ல என்ன பண்ணலாங்கிறது அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, நிறைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவ் டு யூ ஃபீல்? இது வரைக்கும் நான் யாருக்கும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணல. ஸோ என்னுடைய ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான். அதனால இப்போ எப்படி இருந்தது இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு? கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்தது? அவங்க மோஸ்ட்டாக எனக்காக இல்லைன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும்ல என்னை பற்றி. யாருக்குமே எதுவும் தெரியாதுல்ல மோஸ்ட்டாக. ஸோ இது மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ.